எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஜூக்கு போகிறோம். டெல்லியில் இருக்க நேஷ்னல் ஜூ அங்கே தான் போகிறோம். அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்காக போகிறோம். அதுக்காக செக்டர் 8ல் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு லீவு, அதனால சரி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கேருந்து நம்ம ஏறி நேஷ்னல் ஜூக்கில் போய் இறங்கி இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும். இப்போ வந்தாச்சு. இதுதான் ஜூ. இதுக்குள்ளே போகிறதுக்கு ஆன்லைன் டிக்கெட்டு நாங்கள் வீட்டிலேருந்து புக் பண்ணிட்டோம். அப்புறம் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சின்ன ஆட்டோ மாதிரி வண்டி தருவாங்க. அதில் போகிறவங்களும் போகலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நடந்தே போய் சுற்றி பார்க்கணுன்னாலும் போய்க்கலாம், ஃப்ரீ தான். ஆனால் இந்த ஆட்டோவில் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 70 ரூபா. கையில் ரோப் கட்டி விட்ருவாங்க. நம்ம அவங்க போகிற வழியில் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவாங்க. நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கீழே வரப்போ அது எந்த வண்டி அங்கே வருதோ அந்த வண்டியில் ஏறி வந்துடலாம். இதுக்கு நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். அதுக்கப்புறம் பாதி தூரத்தில் இறங்கிட்டோம். இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். எல்லா இடமே நடந்து தான் போனோம். இங்கே பாருங்கள், சிறுத்தை, யானை, கரடி, புலி, அப்புறம் நிறைய அனிமல்ஸ், யானை, மரங்கொத்தி, புறா எல்லாமே அங்கே இருந்துச்சு. பக்கத்தில் போய் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. தனித்தனியாக நல்லா வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீர்ப்பறவை. இந்த குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் தனியாக அப்படி குணாரம் வச்சு உள்ளேயும் வச்சுருக்காங்க, வெளியவும் இருக்குது. முதல்ல தண்ணியில் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் மட்டும்தான் நான் வீடியோஸ் எடுத்தேன். அப்புறம் நான் வீடியோஸ் எடுக்கலை. நடக்கிறதே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யானை தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு 1 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே லஞ்சு, டிஃபனு, சவுத் இந்தியன், அப்புறம் இங்கே டெல்லி ஐட்டம் எல்லாமே கிடச்சிச்சு. அங்கேயே மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் சரோஜினி நகர் அந்த மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம், பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக.